ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, பெங்களூர் பேலஸ் கிரவுண்ட்ல நடக்கிற கேக் ஷோக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இது வந்து ஜனவரி 4த் வரைக்கும் இருக்கும். அண்ட் எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் வெக்கேஷன் டைம்ல இந்த கேக் ஷோ போடுவாங்க. நாங்க இந்த வருஷம் தான் வந்திருக்கோம். அதுவும் இது வந்து 51st இயர். உள்ள போய் கார் பார்க்கிங்க்கு டிக்கெட் வாங்கிட்டு, நம்ம இப்போ போய் கார் பார்க் பண்ண போறோம். கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து நல்லாவே பெருசா இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டர்ல போய் நம்ம இப்போ டிக்கெட் எடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் என்ட்ரி டிக்கெட் எவ்வளோனா பெர் ஹெட் வந்து ₹150. ஸோ உள்ள நுழைஞ்சதுமே ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ்டில், அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி மாதா கோயில், அதுக்கப்புறம் காந்தாரா தீம், அப்புறம் பாண்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய தீம்ல வந்து கேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஜோடியாக் சயின்ஸ் எல்லாம் வச்சு இந்த கேக் பண்ணியிருந்தாங்க. இங்க ஒரு பிரின்சஸ் கேக்கு, அப்புறம் ஷெஃப் தீம் கேக், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால், பூரி ஜெகநாத டெம்பிள், ராக் பொன்சாய் அப்படின்னு ஒரு தீம்ல இருந்துச்சு. அப்புறம் போனா தீம் கேக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இது வந்து டூத்லெஸ் டிராகன் கேக். இது மாதிரி நிறைய தீம்ல கேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜிஆர்பி தீம் கேக் வந்து ரொம்ப ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. அதில் இருக்க இட்லி தோசை எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய நீட்டப்பா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸோட ஃபேவரட் ரைம்ஸ், அந்த எல்லா ரைம்ஸுமே வந்து ஒரு கேக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ரைம்ஸ் தீம் கேக். அப்புறம் மாஸ்க் மாதிரி கேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோவோட கேக்கு. அண்ட் இந்த ஆக்டர் யாருன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இவரை பார்க்க தர்மேந்திரா மாதிரி தான் தெரியுது, பட் ஐம் நாட் ஷுர். ஸோ இந்த கேக் ஷோ முடிச்சுட்டு நம்ம எக்ஸிட் ஆகிற இடத்துல வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டுருந்தாங்க. 100+ ஸ்டால்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாலில் வந்து எல்லாமே இது மார்பிள் ஐடல்ஸாக வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் இந்த கோல்டு எலிஃபெண்ட்டோட ரேட் மட்டும் எவ்வளோன்னு விசாரித்தேன். அது 90,000 சொன்னாங்க. அப்படியே அடுத்த ஸ்டாலுக்கு கிளம்பியாச்சு. இங்கே போனோன்னா 18 கேரட் கோல்டு பிளேட்டட் ஜுவல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆன்டி டார்னிஷ் ஜுவல்லரி அப்படின்னாங்க. ஸோ இது பாருங்கள், ஒரு புக்கு மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து நிறைய பேஜஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நமக்கு வேண்டிய மெசேஜ் எழுதி கிஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து என்வலப் மாதிரி இருந்துச்சு. உள்ளே அதை ஓப்பன் பண்ணோன்னா ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு கார்டு இருந்துச்சு. இப்போ வேலண்டைன்ஸ் டே வரப்போகுதுன்றனால அதுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நான் இந்த கடையில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெட்டும் அப்புறம் ஒரு செயின் அண்ட் லாக்கெட்டும் வாங்கினேன். ஸோ என் பொண்ணுக்காக டெய்லி யூஸ்க்கு. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி இங்கே எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுட் ஸ்டாலு, ட்ரெஸ்ஸு, எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு வேணுன்றதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. உள்ளே இருந்த எம்டிஆர் ஸ்டாலில் வந்து சில்லி மைசூர் பாக் வாங்கினேன். ரொம்ப வியர்டான காம்பினேஷன். டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஜனவரி 4th இந்த கேக் ஷோ உள்ளார விசிட் பண்ணுங்கள். முடியாதவங்க அடுத்த வருஷம் இதே டைமுக்கு வாங்க. உங்கள் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் எல்லோரும் இன்னொரு புது vlogல மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை, see you.